அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மைய பத்தி தான் பார்க்க போறோம். நில சீர்திருத்தம்னா என்ன? முக்கியமான நில சீர்திருத்த சட்டங்கள் என்ன? அப்படின்னும், வேளாண்மைய பத்தியும் சிலபஸ்ல வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல வேளாண்மை அப்படிங்கிறத பத்தியும், வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தர்றதுக்காக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் என்ன? அதுபோக வேளாண் கடன்கள் இந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம் வேற, வேளாண் கடன்கள் அப்படிங்கிறது ஒரு டாபிக். ஓகேங்களா? அதனால இந்த வீடியோ கண்டிப்பா பெரிய வீடியோவா தான் இருக்கும். ஒரே வீடியோல எல்லாம் முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ரொம்ப பெரிய டாபிக்கா தான் இருக்கும். அடுத்த வீடியோல வேணா அக்ரிகல்ச்சர்ல டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை. இந்தியாவில் நில சீர்திருத்தங்கள் நில உரிமையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து சமூக நீதியை நிலைநாட்டு விவசாய உற்பத்தியை பெருக்கிறதுக்காக தான் இந்த நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்குறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சட்டபூர்வமான முயற்சி அப்படிங்கிறதா நில சீர்திருத்தங்கள். சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி ஜமீன்தாரி முறையெல்லாம் இருந்துச்சு. நில சீர்திருத்த நில உரிமையாளர்கள் இருந்தாங்க. முகலாயர் காலத்துல இருந்தே அவர்கள்கிட்டயே நிலங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. விவசாயிகள் வெறும் குத்தகைதாரர்களா தான் இருந்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் சீர் செய்யறதுக்காகத்தான் இந்திய அரசாங்கம் நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறத சில நடைமுறைகளை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதாவது நில சீர்திருத்தங்கள் வரக்கு முன்னாடி அந்த பரம்பரையா நிலம் வச்சுட்டே இருந்தாங்களா, அவங்ககிட்டயே தான் நிறைய நிலங்கள் இருந்துச்சு. இந்த நில சீர்திருத்தத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடைத்தரகர்களை ஒழிக்கிறது, குத்தகைகளை சீர்திருத்துறது, நில உச்சவரம்பு, நிலங்களை ஒருங்கிணைக்கிறது. ஏன்னா விவசாயிகள் குத்தகைதாரர்கள் மாதிரிதான் செயல்பட்டுட்டு வந்தாங்க. அப்ப இடைத்தரகர்கள் அப்படிங்கிறவங்க நிலத்தை வாடகைக்கு விட்டுட்டு வச்சிருந்தாங்க. இடைத்தரகருங்கிறது ஜமீன்தாரி மாதிரி ஆளுகள்லாம் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதனால அவங்க கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்ற பின்னாடியும் அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருந்திருக்கு. நில உச்சவரம்புனா ஏக்கரா கணக்குல நிறைய 1000 ஏக்கரா 5000 ஏக்கரா ஒரு ஆளே வச்சிருக்கிற மாதிரி சூழ்நிலையில இருந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் ஒருத்தர்கிட்ட மேக்சிமம் எவ்வளவு நிலங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொண்டு நில ஒருங்கிணைப்புனா அங்கங்க இருந்துட்டு இருந்த நிலங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அரசு கீழே கொண்டு வரக்கான நடவடிக்கைகளா இந்த நில சீர்திருத்தங்கள்ல மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்தியா விடுதலை அடைந்த தருணத்தில் நாட்டில் பல இடங்களில் விவசாய போராட்டங்கள், நில உடைமையாளர்கள் தங்களிடம் அதிகமாக உள்ள உபரி நிலங்களை தானாகவே வழங்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை பூமிதான இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை வினோபா பாவே தொடங்கி வைத்தாரு. விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே பூமிதான இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்க. பல இடங்கள்ல விவசாய போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய நில உடைமையாளர்கள் தங்களிடம் அதிகமா இருக்கிற நிலங்களை தானமாக வழங்கணும் அப்படின்னு. இப்ப விவசாயிகள் குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கே நிலங்களை ஒப்படைங்க அப்படிங்கிற மாதிரி பூமிதான இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. அதனை தொடங்கியவர் யாரு அப்படின்னா வினோபா பாவே தான் தொடங்கி வைத்தாரு. ஏழை விவசாயிகளுக்கு உதவுறதுக்காக சர்வோதய இயக்கம் அப்படிங்கிற கூட்டுறவு சங்கங்களை அமைத்து வலுப்படுத்துச்சு அரசு. சர்வோதயா இயக்கம் சர்வோதய இயக்கத்தை தொடங்கி கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தி இருக்காங்க. தமிழ்நாட்டுல கிராமப்புற மக்கள் மத்தியில பூமிதான இயக்கமும் சர்வோதய இயக்கமும் வலுப்பெறக்கு ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள் தம்பதியர் அரும்பாடு பட்டிருக்காங்க. சர்வோதய இயக்கமும் பூமிதான இயக்கமும் தமிழ்நாட்டுல கிராமப்புறங்களுக்குலாம் கொண்டு சேர்ந்ததுக்காக பாடுபட்டவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள் 2 பேரும் தம்பதியர் பாடுபட்டாங்க. சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்துல ஜமீன்தாரி, ரத்துவாரி முறை, மகள்வாரி முறை அமைப்புகள்லாம் பிரிட்டிஷ் இந்தியாவுல நில வருவாய் அமைப்புகள்லாம் செயல்பட்டுட்டு இருந்துருச்சு. பொருளாதாரத்தை வருவாயை பெருக்கறதுக்காக அமைக்கப்பட்டுச்சு. இப்ப ஜமீன்தாரு கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிரிட்டிஷ்காரங்க வசூலிச்சுக்குவாங்க. ஜமீன்தாரு கீழ் தமக்கு கீழ் இருந்த விவசாயி கிட்ட இருந்து விளைச்சல்ல இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. அப்படித்தான் நடைமுறையில இருந்துட்டு அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைச்சிட்டு இருந்திருக்கு. ஜமீன்தாரு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1793ல உருவாக்கப்பட்டுச்சு. ஜமீன்தாரு முறை அப்படிங்கிறது 1793ல உருவாக்கப்பட்டுச்சு. நிலத்தின் உரிமை அப்படிங்கிறது பூர்வீக வரி வசூலிப்பிற்கு வழங்கப்பட்டுச்சு. நிலத்தோட உரிமைனா அடுத்தடுத்து பூர்வீகமா வரி வசூலிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க.
மேலும் வந்து விவசாயிகள் வந்து தங்களோட நிலங்கள்ல வந்து குத்தகைதாரர்களா மாறிட்டாங்க. நிலத்தோட உரிமைங்கிறது வரி வசூலிச்சுட்டு இருந்தவங்க கிட்ட மாறிடுச்சு. கீழ இருந்த விவசாயிகள் வந்து குத்தகைதாரரா மாறிட்டாங்க ஜமீன்தாரி முறையில. ரயத்வாரி முறை அப்படிங்கிறது 1820ல வந்து உருவாக்கப்பட்டது. இடைத்தரகர்கள் வந்து உரிமையாளர்கள் யாரும் அங்கீகரிக்கப்படல. ரயத்வாரி முறையில இடைத்தரகர்கள் வந்து உரிமையாளர் கிடையாது. உண்மையாக உழுபவர்களுக்கே வந்து அந்த நிலத்தோட சொத்துரிமை வந்து பரம்பரை மற்றும் மாற்றற்ற உரிமையா. வரி வசூலிக்கிறவங்களுக்கு கிடையாது அந்த உரிமை. உண்மையா உழைக்கிற விவசாயிகளுக்கு தான் நிலத்தோட உரிமை வழங்கும். அவிங்க வந்து அந்த நிலத்த பரம்பரையாவும் வச்சுக்கலாம், வித்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்த வந்து ஆங்கில அரசு கொண்டு வந்தது. அது வந்து ரயத்வாரி முறை 1820ல கொண்டு வந்துச்சு. அடுத்து மகள்வாரி முறை 1822 1822ல அரசு வந்து கிராம சமூகத்துடன் குடியேற்றங்கள வந்து செஞ்சிருக்காங்க. கிராமப்புறத்துல குடியேற்றங்கள்னா மக்கள குடிபெயர செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நிதி அலகுக்கும் மகால் அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. இத்தனை அதாவது பகுதிகள இந்தந்த பகுதிகள வந்து மகால் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. கூட்டு உரிமை உரிமைகளுக்கு சில அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்தந்த பகுதிகள்ல வந்து விவசாயம் செய்யறவங்களுக்குன்னு சில அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து ஜே.சி. குமாரப்பா தமிழ்நாட்டோட சென்னை மாகாண முதலமைச்சரா இருந்தாங்க. அவிங்க தலைமையில வந்து விவசாய சீர்திருத்த குழு அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டுச்சு. விவசாய சீர்திருத்த குழு வந்து சுதந்திரத்துக்கு முன்பாகவே ஜே.சி. குமாரப்பா தலைமையில சென்னை மாகாணத்தில் அமைக்கப்பட்டது. இந்தியாவுல வந்து நில சீர்திருத்தத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துறது, விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவது, சமூக நீதியை வந்து ஊக்குவிக்கிறது, நிலத்தை உழுபவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, நிலத்தை உழுபவர்களுக்கே அதிகாரம் அப்படின்னு அளிக்கிறது, நிலம் வந்து உழுபவருக்கே அப்படின்னு கொண்டு வரக்காகத்தான் இந்த விவசாய சீர்திருத்தத்தை வந்து இந்தியாவுல கொண்டு வந்தாங்க. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், அதாவது உழவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கடனாளியா இருந்துட்டு இல்லாம அவங்களே வந்து உடைமையாளரா இருக்கும்போதுதான் நல்ல விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழித்தாதான் பொருளாதாரம்ங்கிறது மேம்படும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. விளிம்பு நிலை குழுக்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளித்தல், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பெண்கள் உட்பட விளிம்பு நிலை சமூகங்களுக்கு நில உரிமையை பாதுகாக்கணும். அது போக நில சீர்திருத்த சட்டங்கள் மூலமா பட்டியல் பழங்குடியினர் சமூகங்களோட நிலங்களையும் பாதுகாக்கிறது. இப்ப வந்து எப்படின்னா, மலை பகுதியில் இருக்கிற நிலங்களை வந்து யாரும் வாங்க முடியாது, விற்க முடியாது. அதுக்கு சரி நிறைய சட்டங்கள் இருக்கு. அதை பின்பற்றணும் அப்படிங்கிற விதிமுறை வந்து இன்றும் நடைமுறையில இருக்கு. ஓகேங்களா? இப்ப எப்படி மலைப்பகுதியில நிறைய பக்கம் ரெசார்ட்டுக கட்டிட்டு இருக்காங்க. அத வந்து நீதிமன்றமே எடுக்க சொல்லுது. ஏன்னா காடுகள்ல பாதுகாக்கறதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு. அதே மாதிரி பழங்குடியினர் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள எடுக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அரசு அவங்கள விட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு பழங்குடியினருக்கான சட்டங்களும் இருக்கு. அதனால வந்து நில சீர்திருத்த சட்டங்கள்ல அவங்களோட அந்தந்த பழங்குடியினர் மக்களோட நலன்களையும் வந்து உள்ளடக்கியதுதான் வந்து நில சீர்திருத்த சட்டங்கள்ங்கிறது இயற்றப்பட்டுச்சு. நில நிர்வாகத்தை நவீனமயமாக்கறதுக்கு நில பதிவேடுகளை டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துறது. நில நிர்வாகத்தை வந்து நவீனமயமாக்கணும். அதாவது டிஜிட்டல் பதிவேடுகள் மூலமா எந்த பதிவேடுமே இல்லாம இருந்ததை வந்து பத்திர பதிவுகள் மூலமாகவும் அரசு நிலங்கள் வந்து புள்ளி விவர கணக்குகளை எடுத்து பதிவேடுகளா பயன்படுத்துறது மூலமா எங்கெங்க என்னென்ன நிலங்கள் இருக்கு, எந்த மாதிரி நிலங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கு, பொதுமக்கள் பயன்பாட்டு நிலங்கள் என்ன, அரசுக்கு சொந்தமான நிலங்கள் எது, அது போக பழங்குடியினர் சமூகம் வாழும் இடங்கள் என்ன, இப்போ இந்த அறநிலைத்துறை அப்படின்னா அதுக்கு சொந்தமான இடங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தனித்தனி கேட்டகரியா கவர்மெண்ட் வந்து பிரிச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவுல வந்து சில நில சீர்திருத்தங்கள் அப்படின்னா, இந்தியாவுல நிறைவேற்றப்பட்ட முக்கியமான சில சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜமீன்தாரு முறை ஒழிப்பு, அதுவே வந்து மிகப்பெரிய சீர்திருத்தம். உழுபவருக்கே நிலம் உரிமை அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. குத்தகை சீர்திருத்தங்கள், குத்தகைதாரர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து நிலத்தை வந்து பாதுகாக்கணும், எத்தனை ஆண்டுக்கு குத்தகைகளை மெயின்டைன் பண்ணணும், குத்தகை போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் எல்லாமே இந்த நில சீர்திருத்த சட்டங்கள்ல கொண்டு வந்தாங்க.
நில உச்சவரம்பு சட்டங்கள். ஒரு மனுஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு தனிநபர் வச்சிருக்கக்கூடிய நில உச்சவரம்பு என்ன அப்படிங்கறத இந்த நில சீர்திருத்த சட்டங்கள் வந்து நிர்ணயித்துச்சு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஜமீன்தாரி ஒழிப்பு அப்படிங்கிறது 1950ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம். ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் 1950ல இயற்றப்பட்டுச்சு. சுதந்திர இந்தியாவில் முக்கிய விவசாய சீர்திருத்த சட்டமா வந்து அத சொல்லலாம். நிலப்பிரபுகளுக்கும் விவசாயிகளுக்கு இடையேயான இடைத்தரகர்களை அகற்றி நில உரிமையை வந்து நேரடியாக விவசாயிகளிடம் வழங்குச்சு. இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தின் மூலமா நிலப்பிரபுக்கள் அப்ப இருந்திருக்காங்க. விவசாயிகள் வந்து அவங்க பாட்டுல விவசாயம் செய்வாங்க. அந்த நிலத்துக்கான கூலி வாடகையை வந்து அந்த ஜமீன்தாரிகளுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஜமீன்தாரிகளவே நீக்கிட்டு நிலம் வந்து உழுபவருக்கே உரிமை அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்துதான் வந்து இந்த ஜமீன்தாரி முறையை வந்து இந்தியாவுல ஒழிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் 1948லயே கொண்டு வரப்பட்டு இடைத்தரகர் முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல 1948லயே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு அப்படின்னா, அப்ப பெரியார் நிறைய சீர்திருத்தங்களை முன்மொழிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு அப்ப இருந்த நல்ல தலைவர்கள் எல்லாம் முன்னெடுப்புனாலதான் தமிழ்நாட்டுல 1948லயே வந்து இந்த சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. குத்தகை சீர்திருத்தங்கள். குத்தகைக்கான சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நில உரிமையாளர்கள் வந்து சுரண்டல் நடைமுறையிலிருந்து குத்தகைதாரர்களை பாதுகாப்பது, நில கால பாதுகாப்பை வழங்குறது, வாடகையை ஒழுங்குபடுத்துறது, குத்தகைதாரருக்கு நில உரிமையை வழங்குறது. ஃபர்ஸ்ட் என்னன்னா குத்தகைதாரர் சீர்திருத்தம்னா, ஏன்னா விவசாயிகளை வந்து குத்தகைதாரரா தான் பதிவு பண்ணிட்டே வந்திருக்காங்க ஆங்கிலேயர் ஆட்சியில் முகலாயர் பீரியட்ல இருந்தே. அப்போ என்ன பண்றது, குத்தகைதாரர் சீர்திருத்த சட்டங்கள் மூலமா குத்தகைதாரர்களுக்குன்னு பாதுகாப்பு வழங்கி அவங்க என்ன வாடகை கொடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு ஆண்டுகளா அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் குத்தகைதாரருக்கு நில உரிமையை வழங்குறதுக்கான சில சீர்திருத்தங்களை வந்து இந்திய அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. அடுத்து என்னன்னா நில உச்சவரம்பு சட்டம். நில உச்சவரம்பு சட்டத்துல ஒரு தனி நபரோ அல்லது குடும்பமோ சொந்தமாக வச்சிருக்கக்கூடிய நிலத்தின் அளவை கட்டுப்படுத்துவதுதான் என்ன அப்படின்னா நில உச்சவரம்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்றது. நிலமற்ற குடும்பங்கள் மற்றும் பட்டியலின ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர் போன்ற ஓரங்கற்றப்பட்ட குழுக்களுக்கு உபரி நிலத்தை மறுபகிர்வு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த நில உச்சவரம்பு சட்டம். இந்தியாவில் உள்ள பல சீர்திருத்த முயற்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனித்துவமாக நில பார்சல் அடையாள எண். ஒவ்வொரு நிலத்துக்கும் வந்து பார்சல் அடையாள எண் அப்படின்னு இருக்கு. யூஎல் பின் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒவ்வொரு நிலத்துக்குமே தேசிய பொதுவான ஆவணப்பதிவு அமைப்பு NGTRS அப்படிங்கிற தேசிய பொதுவான ஆவணப்பதிவு அமைப்பு அப்படின்னு இருக்கு. டாக்குமெண்ட்டை வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் வந்து தேசிய அளவிலுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இணையவழி நீதிமன்றங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீதிமன்றத்துல வழக்குக்கு போகும்போது அந்த ஆவணங்களை சரிபார்ப்புக்காக ஆவணங்களோட பதிவுகளும் வந்து நீதிமன்றத்தோட ஒருங்கிணைந்து இருக்கு. நில பதிவேடுகளை அட்டவணை 8 மொழிகளில் மொழிபெயர்த்தப்பட்டுள்ளது. நில பதிவேடுகளை பற்றி அட்டவணை 8 என்னென்ன மொழிகள் இருக்கோ அந்தந்த மொழிகளெல்லாம் மொழிபெயர்த்து இருக்காங்க. நிலம் கையகப்படுத்தப்பட்டு மறுபாழ்வு மற்றும் மீள் குடியேற்றத்துல நியாயமான இழப்பீடுகளை வெளிப்படைத்தன்மை உரிமை அப்படிங்கிறத வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 2013ல. இப்ப வந்து அரசு வந்து சில இடங்கள்ல வந்து சாலைகள் அமைக்கும் பொழுதோ இல்ல போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கும் போது பாலங்களை கட்டும் பொழுதோ சில இடங்களை கையகப்படுத்துவாங்க. அப்படி கையகப்படுத்தும் பொழுது என்ன நடைமுறை பின்பற்றணும், அதுக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன இழப்பீடெல்லாம் வழங்கணும் அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நியாயமான இழப்பீடு வெளிப்படைத்தன்மை உரிமை 2013ல இந்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல நில சீர்திருத்தங்கள் வந்து எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழ்நாட்டுல வந்து 1952ஆம் ஆண்டு தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு இயற்றப்பட்டுச்சு. தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. தமிழ்நாடு உழவு குத்தகைதாரர் சட்டம் 1956. தமிழ்நாடு உழவு குத்தகைதாரர் சட்டம் 1956. தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் 1961. தமிழ்நாடு
நில சீர்திருத்தங்கள் சட்டம் 1961. தமிழ்நாடு நில பொது பொறுப்பாட்சிகள் சட்டம் 1961. தமிழ்நாடு நில பொறுப்பாட்சிகள் தமிழ்நாடு வேளாண்மை நிலங்கள் மற்றும் குத்தகை உரிமை ஆவண சட்டம் 1969. தமிழ்நாடு வேளாண்மை நிலங்கள் குத்தகை உரிமை சட்டம் 1969. தமிழ்நாடு குடியிருப்போர் குடியிருப்பு உரிமை உறுதிப்படுத்துதல் சட்டம் 1991. குடியிருப்போர் குடியிருப்பு உடைமையை உறுதிப்படுத்தும் சட்டம் 1971. ஊரக கைவினைஞர் சட்டம் 1976. ஊரக கைவினைஞர் சட்டம் 1976. தமிழ்நாடு குடியிருப்போர் சட்ட திருத்தம் 1990. இதெல்லாம் தமிழ்நாட்டுல கொண்டு வந்த முக்கியமான நில சீர்திருத்த சட்டங்கள். எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம். இது ஆல்ரெடி குரூப் 1ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க, அதனாலதான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து பஞ்சமி நிலம், இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதனால டிப்ரெஸ்டு கேஷ் லேண்ட் அப்படின்னு. பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது 1992ல ஆங்கிலேய அரசால் தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த வேளாண்மை நிலங்களை தான் என்னன்னு சொல்றாங்க, பஞ்சமி நிலங்கள். பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிறதுனா ஆங்கில அரசால் தாழ்த்தப்பட்டவர் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒதுக்கப்பட்டதுதான் என்ன பஞ்சமி நிலங்கள். போன குரூப் 1ல இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் அவங்க எங்கிருந்து கேட்டிருந்தாங்கிறது எனக்கு ரெஃபரன்ஸ் தெரியல. நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லயும் பார்த்துட்டேன். பெரிய 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 ஆளுகள்லாம் தாமாங்க முன் வந்து வழங்குனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது நில உச்சவரம்பு சட்டத்துலதான் அந்த கேட்டகரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த பஞ்சமி நிலங்கிறது ஆங்கில அரசே உருவாக்குனாங்க. 1892லயே உருவாக்கிட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மற்றும் பொருளாதாரத்துல பின்னோக்கிய மக்களுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த பஞ்சமி நிலங்கள் சட்டம். இது ஆல்ரெடி நில சீர்திருத்தங்கள்ல கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ல இருக்கு, அதைத்தான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா. 1991ல செங்கல்பட்டு கலெக்டர் டான் மென்ஹீரோ அப்படிங்கிறவர் அறிக்கையின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுமார் 12 லட்சம் ஏக்கரா நிலங்கள் வழங்கியிருக்காரு. 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிரிட்டிஷ் கலெக்டர் அப்ப இருந்தவர் வழங்கியிருக்காரு. அந்த நிலங்கள் யாருக்கு ஒதுக்கப்பட்டதோ அவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு விற்பனை செய்தால் அந்த விற்பனை செல்லாது. அதாவது பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு சொல்லி இன்னுமே பயன்பாட்டில் இருக்கு. அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள். அந்த நிலத்தை யாரும் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஆனா பரம்பரையா அவங்க வச்சுட்டு வரலாம், தவறு கிடையாது. ஆனா பஞ்சமி நிலங்கள்ல அந்த மக்களே பயன்படுத்திட்டும் வரலாம், அதுவும் தவறு கிடையாது. ஓகேங்களா. அந்த மாதிரி சட்டம் நடைமுறையில இன்றும் தான் இருக்கு. ஓகே, இது டிஎன்பிசில ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டாங்க, அதனால இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். வேளாண்மை. வேளாண்மை என்பது உணவு, இலை மற்றும் பிற மூலப்பொருட்களுக்காக பயிர்களை வளர்த்தல் மற்றும் கால்நடை வளர்ப்பை உள்ளடக்கியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மை. தமிழ்நாட்டுல விவசாயிகளின் நலனுக்காக தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தேசிய பொருளாதாரத்தின் உயிர் நாடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வேளாண்மை. வேளாண் அங்காடி, வேளாண் பொருட்களை பரிமாற்றம் செய்யும் பொருளாதார செயல்பாட்டிற்கு தான் வேளாண் அங்காடி அப்படின்னு பெயர். வேளாண் அங்காடி எதுக்குன்னா மக்கள்ல டைரக்டா தன்னோட உற்பத்தி செய்த பொருட்களை கொண்டு போய் வேளாண் அங்காடியில கொடுத்துருவாங்க. வேளாண் அங்காடி கொள்முதல் செய்து மக்களுக்கு நேரடியா விற்பனை செய்யும். அதுதான் வேளாண் அங்காடி அப்படிங்கிறது. இந்தியாவில் உணவு பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா மக்கள் தொகையின் தேவைக்காக உணவுப் பொருட்கள் உற்பத்தி அப்படிங்கிறது இந்தியாவுல இப்போ வரைக்குமே குறைவா தான் இருக்கு. நிறைய பொருட்களை நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம போதுமான அளவு உற்பத்தி இன்னுமே தன்னிறைவை அடைய முடியாத நிலையில இருக்கிறோம். தன்னிறைவை அடைஞ்சிட்டோம், நமக்கு தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் இங்க நம்ம உற்பத்தி செய்யறோம். ஆனா நிறைய என்ன பண்றாங்கன்னா ஏற்றுமதி செய்யறாங்க. தரமான பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி செய்துட்டு மீதி இருக்கிறதான் நம்ம மக்களுக்கே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால உணவு பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியாவுல இன்னுமே இருக்கு. எத்தனை குடும்பங்கள் அரசால் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் நம்பி இருக்கிறாங்க.
அவங்களும் வந்து அந்த பொருட்கள குடுக்கல அப்படின்னா, அவங்களோட உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். மக்கள் வந்து வறுமையில வாழக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால தான் இன்னுமே ரேஷன் பொருட்கள குடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கிற நம்மல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நான் எங்களுக்கு ரேஷன் பொருள் வேண்டாம். அடையாளத்துக்கான அட்டையா மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு எழுதி குடுக்கலாம். ஆனா நம்ம யாருமே அப்படி செய்ய மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, வாங்கி தூக்கங்கோட வீசுமோ ஒழிஞ்சு, மத்தபடி நம்ம மக்கள் கிட்ட வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல. நீங்க பயன்படுத்தலைனாலும் உங்களுக்கு வந்து இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் சொல்றதுக்கு இன்னும் அரசாங்கம் ரெடியா இல்ல. மக்களும் வந்து ஐயய்யோ! நம்ம அரிசி வாங்கலைன்னா நம்ம கார்டு செல்லாம போயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிஞ்சு, அது மற்றவங்களுக்கு பயன்படும், பயன்படக்கூடிய மக்கள்களுக்கு உதவட்டும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நினைக்கிறதில்ல. அத குறித்த விழிப்புணர்வுகள்லாம் ஏற்படுத்தணும். ஆ சரி அது வேற டாபிக். அது வேண்டாம் இப்ப. இந்தியாவுல உணவு பிரச்சனை அப்படிங்கும்போது, உணவு பிரச்சனைங்கிறது அளவு சார்ந்தவையா இருக்கும், தரம் சார்ந்தவையா இருக்கும், பகிர்வு சார்ந்தவையாவும் இருக்கும். அளவு சார்ந்தவை அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு நாளைக்கு நுகர்வதற்கு சாப்பிடறதுக்கு இவ்வளவுதான் உணவு தேவை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ உணவு தேவை அப்படின்னா, அப்ப மாதம் முழுவதும் அவங்களுக்கு 30 கிலோ அரிசி தேவைப்படும். ஒரு நாளை உணவுக்கு 1 கிலோ அரிசி தேவை அப்படின்னா, மாதம் முழுவதும் 30 கிலோ அரிசி தேவைப்படும். தரம் அப்படின்னா, அந்த அரிசி வந்து எந்த குவாலிட்டில இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா இல்ல வெறும் லோயர் கிளாஸா அப்படிங்கிறத பொறுத்து தரம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து உயர்தரமான அரிசிகள் கிடைக்குது. உயர்தரமான உணவுப் பொருட்கள பயன்படுத்துறாங்கன்னா, இல்ல. இந்தியாவுல வந்து நெறைய மாநிலங்கள்ல வந்து மக்கள் வந்து தரம் குறைவான உணவுப் பொருட்கள தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பகிர்வு சார்ந்தவை அப்படின்னா, கிடைக்கிற உணவுப் பொருட்கள் வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து அளிக்கக்கூடிய அளவுல இருக்கா அப்படின்னு பார்க்கிறது தான் வந்து பகிர்ந்து சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப சொல்றதா ரேஷன் பொருள் வந்து உண்மையால கிடைக்கக்கூடிய மக்களுக்கு சில சமயம் கிடைக்காமல் போகலாம். ஆனா தேவை அது அவங்களுக்கு அது வேணும்னு அவங்களுக்கு அவசியமே இருக்காது. ஆனா அவிங்க போய் வாங்கிட்டு இருப்பாங்க. அதத்தான் வந்து என்னன்னு சொல்றது பகிர்வு சார்ந்தது அப்படிங்க பிரச்சனைன்னு சொல்லலாம். அது ஒரு பிரச்சனை தான். அடுத்து பொருளாதார சார்ந்தவை அப்படின்னா, அரிசி மட்டும் கிடையாது. இப்போ ஒரு அரிசி இருந்தா மக்கள் வந்து முழுவதும் உணவு சாப்பிட்டு நல்லா வயிறு நெம்ப இருக்க முடியுமானா, இல்ல. அதுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சமைப்பதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையுமே நம்ம என்ன சொல்லணும்? உணவுப் பொருட்கள்னு தான் சொல்லணும். அத எல்லாரும் வாங்குறதுக்கான பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நடுத்தர வர்த்தகத்துக்கே வந்து மளிகை சாமானம் வாங்குறது மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அந்த பிரச்சனை வந்து உணவு சார்ந்த பிரச்சனைகள்ல ஒண்ணுதான். உணவு பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோசமான மக்கள் தொகை வளர்ச்சி. இந்தியாவுல வந்து மக்கள் தொகை வந்து கட்டுப்பாடு இல்லாம இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுட்டு இருக்கு. இருந்தாலும் 130 கோடி பேர் இருக்கோம். இவ்வளோ பெரிய நாட்டுல 130 கோடி பேர் அப்படிங்கும்போது மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கு. குறைவான வேளாண் உற்பத்தி. மக்கள் தொகைக்கு தகுந்த மாரி வேளாண் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம உற்பத்தி செய்றோம். முடியாத பட்சத்துல வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இயற்கை சீற்றங்கள். இயற்கை சீற்றங்கள்னா சில பக்கம் மழை பெய்யாது. சில பக்கம் மழை பெஞ்சு அந்த நெல்ல பயிரையெல்லாம் வீணாக்கும். இதத்தான் என்னன்னு சொல்றாங்க? இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறாங்க. பணப்பயிர்களோட வளர்ச்சி. எல்லாருமே வேளாண்மையில வந்து பணப்பயிர்கள், காசு எந்த பொருள் உற்பத்தி செய்தா காசு கிடைக்கும் அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய பொருட்கள உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற நிலைமைய போயி, எந்த பயிர உற்பத்தி செய்தா நம்மளுக்கு வந்து காசு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு. பணப்பயிர்கள்னா காப்பி, தேயிலை இதெல்லாம் பணப்பயிர்கள் கீழ வரும். அதத்தான் வந்து மோஸ்ட்லி உற்பத்தி செய்யறதுக்கு போறாங்க. அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே உற்பத்தியில ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் வந்து உணவு பற்றாக்குறைக்கு ஒரு காரணமா அமையுது. நுகர்வு தன்மையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். நுகர்வு தன்மையில ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நாம என்ன சாப்பிட்டு இருந்தோம்? கம்பு, ராகின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரிசிக்கு மாறுனாங்க. சோன அரிசி அப்படிங்கிறது எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அப்புறம் கோதுமை வந்து நம்ம தமிழ்நாட்டுல அரிசி, இப்ப பார்த்தோம்னா கோதுமை, ராகி, கம்புன்னு மறுபடியும் பின்னோக்கி போறோம். அந்த மாரி தன்மைக்கு தகுந்த மாரி உணவோட பற்றாக்குறையும் ஏற்படும். உணவுக்கான தேவையும் வந்து அதிகமாகும். உணவுக்கான வருமான தேவையில் ஏற்பட்டுள்ள உயர்வும் வந்து ஆமா இப்ப நான் அதான் சொல்றேனே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலையில சாப்பாடு ஆக்குனாங்கன்னா நைட்டு வரைக்கும் அதவே வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. சில நேரம் பழைய சோறையும் மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
இப்ப நாம என்ன பண்றோம்? காலையில ஒரு வெரைட்டி, மதியானம் லஞ்சுக்கு ஒரு வெரைட்டி, டின்னருக்கு ஒரு வெரைட்டி அப்படின்னு 3 நேரமே நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாமே உணவு பற்றாக்குறைக்கு காரணமா தான் அமையும். ஒவ்வொரு டைமுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு நம்ம உற்பத்தி செய்ய வேண்டியதா இருக்கும். கிடைக்கல அப்படின்னா அது பற்றாக்குறை தான். பொருளாதார முன்னேற்றமும் நகரமயமாதல். ஆமா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சுத்தமாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாரி நம்ம உணவு முறையும் சேஞ்ச் ஆகுது. அதனால பற்றாக்குறையும் ஏற்படும். பதுக்கல் மற்றும் கள்ள சந்தை. இப்போ தக்காளியோட விலையும், தேங்காய் விலையும் திடீர்னு உயரும். வெங்காயத்தோட விலையும் உயரும். ஏன்னு பார்த்தா கள்ள சந்தையில பதுக்கி வச்சிருப்பாங்க. விலை உயர்ந்ததுக்கு அப்புறம் வெளியிடுவாங்க. அதாவது விலை உயரணும்ங்கறக்காகவே பதுக்கி வச்சுக்குவாங்க. விலை உயர்ந்ததுக்கு அப்புறம் வெளியிடுவாங்க. இத என்னன்னு சொல்றாங்க? பதுக்கல் மற்றும் கள்ள சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப நில சீர்திருத்தங்கள்னா என்ன? முக்கியமான நில சீர்திருத்த சட்டங்கள பார்த்திருக்கோம். அது போக வேளாண்மைனா என்ன? வேளாண்மையில உணவு பிரச்சனைகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். உணவு பிரச்சனைகள்னா எதனால உணவு பிரச்சனைகள் வருது? உணவு பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன? அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா வேளாண் கொள்கை. வேளாண் கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, சந்தைப்படுத்துறது மற்றும் ஏற்றுமதி போன்ற விவசாயம் சார்ந்த செயல்பாடுகள மேம்படுத்த அரசு வகுக்கும் சட்டங்கள் மற்றும் வழிமுறைகளோட தொகுப்பு தான் என்னன்னு சொல்றாங்க? வேளாண் கொள்கை. வேளாண் கொள்கைனா விவசாயத்துல பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, சந்தைப்படுத்துறது, எந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம், அப்படி ஏற்றுமதி செய்யும்போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன, எந்த மாதிரி திட்டங்கள் மூலமா விவசாயிகளுக்கு உதவலாம் அப்படின்னு கொள்கைகளை, சட்டங்களை வகுக்கிறத நடைமுறையத்தான் என்னன்னு சொல்றாங்க? வேளாண் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல முதல் விரிவான வேளாண் கொள்கை எப்ப அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2000த்துல அறிவிக்கப்பட்டுச்சு. இந்தியாவின் முதல் விரிவான தேசிய வேளாண் கொள்கை அப்படிங்கிறது ஜூலை 2000த்துல அறிவிக்கப்பட்டது. வேளாண் துறைக்கு ஆண்டுக்கு 4%க்கு அதிகமான வளர்ச்சி வேகத்தை எட்டிட்டு இருக்கு. வேளாண் துறை அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டு தான் வருது. இயற்கை வளங்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத நீடித்த நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கிறதா இந்த வேளாண் கொள்கையோட முக்கிய நோக்கங்கள்ல ஒண்ணு. உயர்தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், மேம்பட்ட நீர் மேலாண்மை போன்ற தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தி விவசாயிகள் தங்களோட விவசாய உற்பத்தியை அதிகரிக்கிறதும் இந்த வேளாண் கொள்கையோட நோக்கங்கள்ல ஒண்ணா இருக்கு. இந்திய அரசு விவசாய விலை கொள்கையை செயல்படுத்த சில நிறுவனங்களையும் நிறுவியிருக்கு. அரசே எப்படி விவசாயங்கள் பொருட்களுக்கு விலையை நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிற கொள்கையை செயல்படுத்துவதற்கு சில நிறுவனங்களையும் நிறுவி உள்ளது. 1965ல வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் கொள்முதல் விலையை அறிவிப்பதற்காக வேளாண் விலை கமிஷன் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. வேளாண் விலை கமிஷன்ங்கிறது அமைக்கப்பட்ட ஆண்டு 1965லயே அமைக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்ச கொள்முதல் விலை, ஆதரவு விலை, விற்பனை விலை அப்படின்னு என்னன்னா, இப்ப விவசாயிகள் நெல்லை உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நேரா போய் அவங்க விற்க முடியாது. ஏன்னா அவங்க விவசாயிகள், அவ கொண்டு போறதுக்கான முறைகள், போக்குவரத்து செலவுகள் எல்லாம் அதிகமாகும். அதனால அரசாங்கமே அவர்கிட்ட இருந்து கொள்முதல் செய்துக்கும். அதுதான் குறைந்தபட்ச கொள்முதல் விலையை நிர்ணயித்து, இப்போ ஒரு மூட்டை குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கி மக்களுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. ஏன்னா இப்ப ரேஷன் பொருட்கள்லாம் விவசாயிகிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் செய்யப்பட்டுதான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதுபோக தமிழ்நாடு அரசும் தனக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பாலிசி பண்ணுதோ அதை நம்ம தமிழ்நாடு அரசும் தனியா தனக்குன்னு ஒரு அமைப்பை வச்சு அதவே நடைமுறைப்படுத்துவாங்க. எதற்காகனா நம்ம கூட எப்பவுமே மத்திய அரசு அப்படின்னா நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியதாவே இருந்ததில்லை. கடந்த கால வரலாறுகள் அப்படி நம்ம மாநிலத்தை ஒதுக்குவாங்க. அது நம்மளோட வரலாறு அப்படி. அதனால அவங்கள நம்ம நம்பிட்டு இருக்க கூடாது. நமக்குன்னு நம்மளே சுயமா செயல்படணும் அப்படிங்கறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்தாலும் இங்க நம்ம மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அமைப்பு 1985ல விவசாய செலவு மற்றும் விலை ஆணையமா மாற்றப்பட்டுச்சு. வேளாண் விலை கமிஷன் அப்படிங்கிறது விவசாய செலவு மற்றும் விலை ஆணையமாக மாற்றப்பட்டது எப்பன்னா 1985ல.
1966ல உணவு தானிய கொள்கை குழு அப்படின்னு உருவாக்கி இருக்காங்க. 1966ல உணவு தானிய கொள்கை குழுவை உருவாக்கி இருக்காங்க. பல்வேறு விலை ஆதரவு நடவடிக்கைகளுக்கெல்லாம் இது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. 1965ல இந்திய உணவுக் கழகம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு. இந்திய உணவுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1965. தேவையான உணவு தானியங்கள் சேமிப்பு மற்றும் விநியோகம் ஆகியவற்றை கையாளுகிறது. உணவு கழகம் வந்து கொள்முதல் செய்த உணவுப் பொருட்களை தன்னகத்தை வச்சிருக்கோம். அதுகிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் கொண்டு போவாங்க. அதுக்காக ஒரு கழகத்தவே நிறுவப்பட்டிருக்கு. 1989, 90களில் FCI மொத்த மூலதனமும் 5138 கோடி அப்படின்னு இருந்துச்சு. சேமிப்பு திறன்கிறது 18 மில்லியன் டன்கள். வேளாண் அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுல வந்து 1989லயே வந்து சேமிப்பு திறன் அப்படிங்கிறது வந்து 18,000 மில்லியன் டன்கள் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கான மூலதனத்தை வந்து 5200 கோடியா வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசு. அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பு, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 NFSA. NFSA அப்படிங்கிறது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பில் உணவு உரிமை குறித்து எந்த ஒரு வெளிப்படையான ஏற்பாடும் இல்லை என்றாலும் அரசியலமைப்புல பிரிவு 21ல குறிப்பிட்டுள்ள வாழ்க்கைக்கான அடிப்படை உரிமைகள் மனிதன் கண்ணியத்துடன் வாழும் உரிமை உள்ளடக்கியதாகவே இருக்குது. உணவுக்குன்னு எந்த சட்டமும் இல்லை, இருந்தாலும் ஆர்டிகல்ஸ் 21ல குறிப்பிடப்பட்டிருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கு மனித கண்ணியத்துடன் வாழ்வதற்கு உள்ள உரிமை அடிப்படையில உணவு மற்றும் பிற அடிப்படை தேவைகளுக்கும் உரிமையும் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆர்டிகல்ஸ் 21 படி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கிராமப்புற மக்கள்ல வந்து 75% பேருக்கும் நகரப்புறங்கள்ல 50% பேருக்கும் பொது விநியோக முறையின் கீழ் மானிய விலையில் உணவு தானியங்கள் பெற சட்டபூர்வமாக உரிமையை அளிக்கிறது. எந்த சட்டம்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து கிராமப்புறங்கள்ல 75% பேருக்கும் நகரப்புறங்கள்ல 50% பேருக்கும் ரேஷன் கடை பொது விநியோகம் ரேஷன் கடையில மானிய விலையில உணவுப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது சட்டபூர்வ உரிமை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உரிமம் அளிக்குது. அதாவது ரேஷன் கார்டு உள்ள யாருக்குமே உணவுப் பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் மறுக்க முடியாது. தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னா 2013, தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம்னா 2016. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே தான் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் 1, 2016ல நிறுவப்பட்டுச்சு. பொது விநியோகம் மூலம் அனைவருக்கும் உணவு என்ற கொள்கையின் கீழே 12 கிலோ முதல் 20 கிலோ வரையிலான உணவு தானியங்கள் வழங்கப்படும். டாபிக், வேளாண் வளர்ச்சி திட்டங்கள். முக்கியமானது வேளாண் வளர்ச்சி திட்டங்கள். வேளாண்மையை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள். இதை வந்து எப்படி படிக்கணும்னா ஸ்கீமு, அந்த ஸ்கீம் நேமோட எக்ஸ்பிளனேஷன் அதை பார்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமான ஸ்கீம்களை மட்டும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? இது எதுக்குன்னா மேட்ச் மாதிரி கொடுக்குறாங்க. PM கிசான் அப்படின்னு கொடுத்துறாங்க. PM கிசான் அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து மேட்ச்ல கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அப்ரிவேஷன் தெரிஞ்சாதான் மேட்ச் பண்ண முடியும். அதனால இதையும் பார்த்துக்கலாம். PM கிசான் அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி. கிசான் சமன் நிதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரதான் மந்திரி பஸ்கல் பீமா யோஜனா, அதாவது பசல் பீமா யோஜனா அப்படின்னா PMFBY, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது பிரதான் மந்திரி கிஸ்ரி ஷின்சாய் யோஜனா. கிஸ்ரி ஷின்சாய் யோஜனா அப்படிங்கிறது இதுவும் ஒரு ஸ்கீம். அதாவது அந்த ஹிந்தியில இருக்கிறத அப்படியே தமிழ்ல எழுதியிருக்கேன். ஆயுஷ்மான் சாகர் திட்டம். ஆயுஷ்மான் சாகர் ஸ்கீம். ஈநாம். ஈநாம்னா தேசிய வேளாண் சந்தை, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஈநாம்னா தேசிய வேளாண் சந்தை, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா. PKMY. PMKMY, பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோசனா அப்படிங்கிறது.
கிருஷி கல்யாண் அபியான், கிருஷி கல்யாண் அபியான். மண் வள அட்டை திட்டம், SHG கார்டு, SHG கார்டு அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. யுவ சாகர் கூட்டுறவு நிறுவன ஆதரவு மற்றும் புதுமை திட்டம், யுவ சாகர் கோஆபரேட்டிவ் என்டர்பிரைசஸ் சப்போர்ட் அண்ட் இனோவேஷன் ஸ்கீம். இங்கிலீஷ்ல இருந்தா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம், ஹிந்தியில இருந்தா தமிழ்ல வந்து தப்பா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஸ்கீமுக்கு எல்லாமே வந்து ஹிந்தி நேம்ல தான் வருது, ஸ்கீமுக்கு எல்லாமே ஹிந்தி நேம்ல தான் வருது. ஸோ அதை நாம் பார்த்து வச்சிருக்கணும். குரூப் 1ல வந்து இந்த ஸ்கீம்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் கேக்குறாங்க. 200 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் ஸ்கீம் நேம்லயே கேக்குறாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்கீமும் முக்கியம். இந்த ஸ்கீம் முக்கியம் இல்ல, அந்த ஸ்கீம் முக்கியம் இல்ல எல்லாம் பார்க்காதீங்க. அதனால இதுல இருக்கிற டீடைல்ஸ பார்த்து வச்சுக்கோங்க. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சங்ஷரா அபியான், அன்னதானா ஆய் சங்ஷரா அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். PM ஆஷா திட்டம், PM ஆஷானா பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சங்ஷரா அபியான் அப்படிங்கிறது. அடுத்து PKVY, PKVY பரம்பரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா, பரம்பரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், NFSM தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது. பண்டிட் தீன் தயாள் உபாத்யா உன்ன கிருஷி யோஜனா, பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய் உன்னத் கிருஷி சிஷா யோஜனா, கிருஷி சிஷா யோஜனா. PTTTWKSY, PTTTWKSY இந்த திட்டத்து பேரு. அடுத்தது மிஷன் அம்ரித் ஷாரோவர், மிஷன் அம்ரித் ஷாரோவர் அப்படிங்கிறதும் வந்து வேளாண்மை சார்ந்த திட்டம் தான். தேசிய தேனீ வளர்ப்பு திட்டம், தேனீ இயக்கம், நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன், NBHM, பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன். தேசிய இயற்கை வேளாண் இயக்கம், நேஷனல் மிஷன் நேச்சுரல் ஃபார்மிங், நேஷனல் மிஷன் நேச்சுரல் ஃபார்மிங். மீனவர் நலனுக்கான தேசிய திட்டம், நேஷனல் ஸ்கீம் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் ஃபிஷர்மேன், NSWF, நேஷனல் ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஃபிஷர்மேன். முக்கியமான திட்டங்கள், பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி, கிஷான் அப்படின்னா பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி. இந்த திட்டத்தை வந்து 2019 பிப்ரவரி முதல் நாள்ல அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் 18 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. 2018லயே சொல்லிட்டாங்க, டிசம்பர்ல நடைமுறைக்கு வந்திருக்கு. நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகளும் அரசாங்கம் வந்து ஆண்டுக்கு 6000 ரூபாய் நேரடியா வங்கி கணக்குல செலுத்தும். அதுதான் என்ன, பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி. விவசாயிகளுக்கு வந்து ஆண்டிற்கு 6000 ரூபாயை வந்து வங்கி கணக்குல நேரடியாகவே செலுத்தும். ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் 3 தவணையா வந்து பிரிச்சு வழங்குவாங்க. இந்த கிஷான் நிதி வாங்குறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, விவசாயிகள் வந்து இந்திய குடிமகனா இருக்க வேண்டும். விவசாயத்தோட நில அளவு வந்து 2 ஹெக்டேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். விவசாயிகளோட வங்கி கணக்கு இருக்க வேண்டும். இதுதான் வந்து தகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமா யார் யார் நன்மைகள் எல்லாம் பெறுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து நிதி வழங்குறதுக்கு உதவும். விவசாயிகள் வந்து உன்னோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் விவசாயிகளின் சுமையை குறைக்கவும் உதவும். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவும். இந்த யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி இந்த 6000 ரூபாயை வச்சு விவசாயிகள் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதோ அக்கௌண்ட்ல இருக்கட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா, PMFBY அப்படிங்கிற இந்த ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். 2016ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது என்னன்னா பயிர் காப்பீடு திட்டம். பசல் பீமா யோஜனா அப்படின்னாவே பயிர் காப்பீடு அப்படின்னு நாம வச்சுக்கோங்க.
இயற்கை பேரழிவு, பூச்சிகள் நோயால் ஏற்படும் பயிர்களுக்கு இழப்புகளுக்கு எதிராக விவசாயிகளுக்கு வந்து நிதி பாதுகாப்பை வழங்குறதா இந்த திட்டத்தோட நோக்கம் ஆகும். தேசிய வேளாண் காப்பீடு நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்களால் வந்து இந்த திட்டம் வந்து நிர்வகிக்கப்படுகிறது. அடுத்த ஸ்கீம் என்னன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. 2015 ஆண்டுல தொடங்கப்பட்டுச்சு. மத்திய நிதியுதவி பெறும் திட்டம். இதனோட நோக்கம் என்னன்னா விவசாயிகளுக்கு தன் நுண்ணீர் பாசனம் அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதி உதவி வழங்குவது. அதாவது சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவோம்ல, அந்த அமைப்பை நிறுவுவதற்காக விவசாயிகளுக்கு வந்து நிதி உதவி வழங்குறதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இதனோட நன்மைகள் என்னன்னா நீரோட பயன்பாட்டையும் செயல்திறனையும் மேம்படுத்திருக்கு. அதாவது நீர் வீணாவதை வந்து குறைக்கணும், எல்லா பயிர்களுக்கும் போய் நீர் சேரணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த திட்டம். ஏன்னா நுண்ணீர் தெளிப்பான்கள் மூலமா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் தான் பாத்தி கட்டி தண்ணி போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒயர் டியூபுகள் அங்கங்க போயிட்டு இருக்கும், சுத்தி சுத்தி அடிக்கிற மாதிரி தெளிக்கிற மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த உபகரணங்கள் வாங்குறதுக்கு கவர்மெண்டே வந்து மானியத்தோட கடன் கொடுக்கறாங்க. அதை வச்சுதான் வந்து விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துறாங்க. இதன் மூலமா உற்பத்தி செலவையும் குறைக்க முடியும், நீரோட அளவையும் வீணாவதையும் நாம் தடுக்க முடியும். அடுத்தது ஆயுஷ்மான் சாகர் திட்டம். ஆயுஷ்மான் சாகர் திட்டம் அப்படின்னு என்னன்னு திட்டம்னு பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள்ல சுகாதார உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக நிதி வழங்குறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் சாகர் திட்டம். கூட்டுறவு சங்கங்கள் மூலமா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நிதி வழங்குறதா இந்த ஆயுஷ்மான் சாகர் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா கூட்டுறவு சங்கங்கள் வந்து நிதி உதவியை வந்து விவசாயிகளுக்கு வழங்கும். ஈனம், இது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஈனம் தேசிய வேளாண் சந்தை ஏப்ரல் 14, 2016 தொடங்கப்பட்டுச்சு. ஏப்ரல் 14, 2016 தொடங்கப்பட்டுச்சு. வேளாண் மற்றும் விவசாயிகளின் நலன் அமைச்சகத்தால் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஈநாம் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் போர்ட்டல். அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல போய் எல்லா விவசாயிகளும் வந்து தன்னை வந்து பதிவு செய்துக்கலாம். பதிவு செய்ததுக்கு அப்புறம் தங்களோட ப்ராடக்ட்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? லிஸ்ட் அவுட் பண்ணும்போது வாங்கணும் விருப்பம் இருக்கிறவங்க வாங்குவாங்க. அந்த ப்ராடக்ட்களை வெளிநாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி செய்யலாம். அதனால இந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த தேசிய சந்தையை வந்து உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஆன்லைன் போர்ட்டல். இதனோட முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னா பரிவர்த்தனை செலவுகள் மற்றும் தகவல் சமச்சீரற்ற தன்மையை குறைப்பதும் தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஒரே நாடு ஒரே சந்தை, ஒன் நேஷனல் ஒன் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி, ஒரே நாடு ஒரே சந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதனோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னா உண்மையான தேவை மற்றும் பயன்பாட்டு அடிப்படையில் பொருட்களுக்கு விலையை கண்டறிதல். எந்த பொருட்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு, எந்த விலையை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறதுக்காகவும் குறைக்கப்பட்ட பரிவர்த்தனை செலவுகள், அதாவது கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. பரந்த சந்தைக்கான அணுகல், எங்க வேணாலும் ஒரு உள்ளூருக்குள்ள மட்டும் விற்கிறது போய் இந்தியா முழுமைக்கும் இல்ல வெளிநாடுகளுக்கும் கூட பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும். இடைத்தரகர்களை நீக்குதல், விவசாயிகள் வந்து டைரக்டாவே பதிவு பண்ணி தன்னோட பொருட்களை விற்பதனால இடைத்தரகர்கள் வந்து இந்த சட்டத்தின் மூலமா நீக்கப்படுறாங்க. மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு, மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு அதிக வெளிப்படைத்தன்மை. அதிக வெளிப்படைத்தன்மைனா விவசாயிகள் வந்து நேரடியாக லிஸ்ட் அவுட் பண்றாங்க தங்களோட பொருட்களை. ஸோ அதனோட வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். இது வந்து சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் படித்த இளைஞர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பிரதான் மந்திரி மன் தன் யோஜனா KMY, PM-KMY, பிரதான் மந்திரி கிஷான் மன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி கிஷான் மன்தன் யோஜனா PM-KMY செப்டம்பர் 12, 2019 வந்து தொடங்கப்பட்டுச்சு. செப்டம்பர் 12, 2019 தொடங்கப்பட்டுச்சு.
இதனோட நோக்கம் 60 வயதை எட்டிய பிறகும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ரூ. 3000 உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்குது. 60 வயதை எட்டிய பிறகு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ரூ. 3000 வந்து மாதாந்திரமா ஓய்வூதியமா வந்து வழங்கும் இந்த திட்டத்தின் மூலம். பங்களிப்பு நிதியுடன், பங்களிப்பு நிதினா இப்ப வந்து 18 வயசுல இருந்து 40 வயசு இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ல சேர்ந்துக்கலாம். சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு 40 வயசு அப்படின்னா நான் 60 வயசு வரைக்கும் இந்த ஸ்கீம்ல சேர்ந்து இன்சூரன்ஸ் மாதிரி அமௌண்ட் கட்டிட்டே வரணும். அப்படி அமௌண்ட் கட்டிட்டு வரும்போது எனக்கு 60 வயசு ஆகுது அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் ஓய்வூதியமா மாசமானா 3000 ரூபாய் அப்படிங்கறது வந்து அரசு எனக்கு வழங்கும். இதுதான் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் மான்தான் யோஜனா. இது விவசாயிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டம். இது போக குடிமக்களுக்கும் திட்டங்களை வந்து அரசு அறிவிக்குது இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து ஸ்கீம் ஓரியன்டா பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த திட்டத்துல சேரணும்னா 2 ஹெக்டேர் வரைதான் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை வைத்திருக்கணும். அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வந்து இந்த திட்டம் திறந்து இருக்கும். கிருஷி கல்யாண் அபியான் KKA ஆல்ரெடி கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. கிருஷி கல்யாண் அபியான் KKAனா கிருஷி கல்யாண் அபியான் விரிவாக்கம் 2018 வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. ஒரு மத்திய நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவின் ஆர்வமுள்ள மாவட்டங்களில் விவசாயிகளின் வருமானம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த கிருஷி கல்யாண் அபியான் திட்டம் மத்திய அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. விவசாயிகள் வந்து வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது இந்த திட்டம். KKAவோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்வள அட்டையை வந்து விநியோகிக்கும். கால்நடைகளுக்கு வந்து தடுப்பூசி போடுவாங்க. பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள்ல சிறிய தொகுப்பை வந்து விநியோகிப்பாங்க. இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பாங்க. இந்த KKR திட்டத்தின் மூலமா தான் வந்து விவசாயிகளுக்கு மண்வள அட்டையை வந்து விநியோகிப்பாங்க. கால்நடைகளுக்கு வந்து கண்டிப்பா தடுப்பூசி போடணும். அதுலயே அவங்க வந்து போட்டுருவாங்க. அதுக்கு தனியா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க மருத்துவர்கள் மூலமா. அது போக பருப்பு வகைகள், முக்கியமான இயற்கை பருப்பு வகைகளுக்கு சிறிய தொகுப்புனா விதைகளை வந்து ஃப்ரீயா அவங்களே கொடுத்துருவாங்க. அதை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையை வந்து செய்யணும். அதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். விவசாய திட்டங்கள் அனைத்துமே நல்ல திட்டங்களா தான் இருக்கு. மோஸ்ட்லி கவர்மெண்ட் கொண்டு வர்றது எல்லாமே எல்லாருக்கும் பயன்படணுங்கிறதுக்காக தான் கொண்டு வருவாங்க. அதுக்கான மக்களிடம் போய் சேருதா அப்படிங்கிறதா கேள்விக்குறி. மண்வள அடையாள அட்டை திட்டம் SHC அப்படிங்கிறது 2015 தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா விவசாய நிலங்கள்ல வந்து மண் வளத்தை மேம்படுத்துவதற்காக இப்ப விவசாயத்துக்கு மண்ணை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மண்ணோட தரம் எப்படி இருக்கு, இந்த பயிர் போட்டா எந்த உரம் முறைகளை பயன்படுத்தணும், நிலத்துக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும், மண்ணோட தற்போதைய ஊட்டச்சத்து நிலை என்ன அப்படிங்கிறது எல்லாம் ஒரு ரெக்கார்ட் மாதிரி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கறதுக்காக அரசே கொடுக்கறதுதான் என்னன்னா மண் வள அட்டை அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நிறைய ஆலோசனைகளையும் ஐடியாக்களையும் வந்து அரசு சார்பில் விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கப்படும். ஊட்டச்சத்தோட குறைபாடுகளை அறிய உதவும். மண் வளத்தை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவாங்க. உரங்களுக்கான பணத்தை குறைக்குது. இது மூலமா நிறைய உரங்களை பயன்படுத்தி நிறைய போடாம கரெக்டான உரங்களை வந்து சரியான அளவுல சரியான நேரத்துல போடுறதுக்கு இது பயன்படும். இதன் மூலமா பயிரோட உற்பத்தி திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். விவசாயிகளோட செலவும் வந்து குறையும். சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவும். எது அப்படின்னா இந்த மண் வள அடையாள அட்டை. அடுத்தது வேளாண் கடன் மூலங்கள். எந்தெந்த வழிகள்ல வேளாண் கடன்கள் வந்து அரசு வழங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமா வழங்கும், நிலவள வங்கிகள் மூலமாவும் வழங்கும், வட்டார கிராம வங்கிகள் மூலமாகவும் வழங்கும், வேளாண் மற்றும் கிராம வளர்ச்சிக்கான தேசிய வங்கி வேளாண் மற்றும் கிராம வளர்ச்சிக்கான தேசிய வங்கிகள் மூலமாகவும் வந்து கடன்கள் வழங்கப்படும். இப்ப எந்த ஒரு கடனும் வழங்கணும் அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க மத்திய அரசு. விவசாய கடன் அட்டை அப்படிங்கிற ஒரு அட்டையை கொடுத்துருவாங்க. அந்த அட்டை இருந்தா தான் கூட்டுறவு சொசைட்டிகளை விவசாய கடன்களை பெற முடியும். இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பல்வேறு வங்கிகள்ல வந்து இது செயல்படுகிறது. 1998 அது தொடங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து நடைமுறையில இருந்திருக்கு.
ஆனா 2012 முதல் மின்னணு அட்டைகளா வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. விவசாயிகள் வந்து அவர்கள் சாகுபடி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நடைமுறைகளை வந்து ஒரே குடையின் கீழ், அதாவது சிங்கிள் விண்டோ அப்படின்னா ஒரே குடையின் கீழ் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் தனித்தனியா போய் அலையாம ஒரே அமைப்பு கீழே கொண்டு வந்து உதவுவதற்காக கொண்டு வந்தப்பட்டதுதான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படிங்கிறது. அடுத்தது வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி, அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபண்ட், AIF, அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபண்ட் அப்படிங்கிறது. அறுவடைக்கு பின்பு மேலாண்மை மற்றும் சமூக விவசாய சொத்துக்களை உருவாக்க மத்திய அரசால் 1,00,000 கோடி நிதியுடன் 2020 தொடங்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த திட்டம். வட்டி மானியம் வந்து 3% மற்றும் கடன் உத்தரவாதத்துடன் விவசாயிகளுக்கு வந்து குறைந்த வட்டியில் நீண்ட கால கடன்களை வந்து வழங்கப்படுகிறது. இந்த வேளாண் உட்கட்டமைப்பு நிதியம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு வந்து உத்தரவாதம்னா ஏதாவது கொடுத்துதான் அவங்க வாங்குவாங்க. ஓகேங்களா, அறுவடைக்கு பிந்தைய கிடங்குகள், குளிர்பான நிலையங்கள், தரப்பிரிக்கும் இயந்திரங்கள், மார்க்கெட்டிங் தளங்கள் போன்ற உட்கட்டமைப்பெல்லாம் மேம்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம் கீழே லோன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த திட்டம். அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியின் வேளாண் கடன் துறை, அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். இந்திய ரிசர்வ் வங்கியின் வேளாண் கடன் துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குது. நிபுணத்துவம் பெற்ற அலுவலர்கள் நியமித்து வேளாண் கடன்கள் தொடர்பான அனைத்து வினாக்களையும் ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். மைய அரசு, மாநில அரசு, மாநில கூட்டுறவு வங்கிகள், இதர வங்கிகளோட நடவடிக்கைகளெல்லாம் வந்து ஆலோசனை வழங்குறதுக்காக இது ஏற்படுத்தியிருக்காங்க. ஊரகத்துறைக்கு வந்து தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் மூலமா வேளாண் கடன் வழங்குறது, அவற்றை எப்படியெல்லாம் ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை எடுக்கிறதுக்கும் முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது பயனுள்ளதா இருக்கும். எது அப்படின்னா ரிசர்வ் வங்கியோட வேளாண் கடன் துறை அப்படிங்கிறது. அடுத்தது ரிசர்வ் வங்கியின் 3 அடுக்கு முறை வேளாண் கடன், அதாவது ரிசர்வ் வங்கியில 3 அடுக்கு முறையில வேளாண்மைக்கான கடன் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. என்னென்ன 3 அடுக்கு அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கிகள் மூலமா வழங்கப்படும், மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவும் வழங்கப்படும், அதுக்கப்புறம் மாவட்ட வேளாண் கூட்டுறவு வங்கிகள், மாநில அளவுல மாநில கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவும், மாவட்ட அளவுல மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவும், கிராம அளவுல துவக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் வந்து 3 நிலைகள்ல வந்து வேளாண் கூட்டுறவு கடன்கள் வழங்கப்பட்டு இருக்கு. கூட்டுறவு வங்கிகள்னா இந்த மாதிரிதான் இயங்கிட்டு இருக்கு. அதாவது மாவட்ட அளவு, மாநில அளவு, கிராம அளவுன்னு சொல்லி கூட்டுறவு வங்கிகள் இயங்கிட்டு இருக்கு. 1982ஆம் ஆண்டிற்கு பிறகு வேளாண் கடன்கள் பொறுப்பாக அனைத்து பொருட்களும் 1982க்கு அப்புறம் வேளாண் கடன்கள் தொடர்பான எல்லா பொறுப்புகளும் யார் பார்த்துட்டு வரா அப்படின்னா நபார்டு வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கியின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைப்பின் கீழ் செயல்படும் நபார்டு பேங்க் அப்படிங்கிறது, நபார்டு பேங்க் அப்படிங்கிறது வேளாண் கடன்களை வந்து மேலாண்மை செய்து கொண்டு வருகிறது. அடுத்தது வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம். வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படின்னா என்ன? பல்வேறு விவசாயிகளுக்கு வந்து மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதியும் ஆதாரங்களையும் மேம்படுத்தும் நோக்குடன் பாராளுமன்றத்துல சட்டத்தின் அடிப்படையில் 1963 வந்து வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. விவசாய மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டதுதான் எது அப்படின்னா வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் 1963 தொடங்கப்பட்டது. அதனோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய நிலவள வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், பட்டியல் வங்கிகள் எந்த ஒரு தகுதி வாய்ந்த அமைப்புகளுக்கும் தேவையான மறுநிதி வழங்கவும். இப்போ லோன் கட்டிட்டு இருக்கிறாங்க, பாதியில அவங்களுக்கு மறுபடியும் லோன் வருது அப்படின்னா மறுநிதி வழங்குறதுக்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு. ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய நிலவள வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, பட்டியல் வங்கி ஆகிய வெளியிடும் கடன் பத்திரங்களை வாங்குவதன் மூலம் நிதி அளிப்பினை வந்து செய்கிறது. அவங்க கடன் பத்திரங்களை வெளியிடுவாங்க, அதை வாங்குறதன் மூலமா அவங்களுக்கு நிதி அப்படிங்கிறத மத்திய அரசு வழங்குது. எதன் மூலம் அப்படின்னா இந்த மறுநிதி கழகம் மூலம், மறு மேம்பாட்டு கழகம் மூலம். அடுத்து வட்டார ஊரக வங்கி, ரிஜினல் ரூரல் பேங்க், RRBS அப்படின்பாங்க.
ரிலிஜினல் ரூரல் பேங்க். கிராம வங்கி அப்படின்னு சொல்லப்படும். திருமதி இந்திரா காந்தி அவர்களால் 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் அடிப்படையிலும் புதிய பொருளாதாரத்தை தொடர்ந்து வட்டார ஊரக வங்கிகள் மூலமாக 1975 தான் தொடங்கப்பட்டுச்சு இந்த கிராம வங்கி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இதன் மூலமா 50% மாநில மத்திய அரசும் 15% மாநில அரசும் 35% வணிக வங்கிகளும் கடன் மூலதனம் அப்படிங்கிறது இந்த வங்கிக்கான கிராம வங்கிக்கான மூலதனம் அப்படிங்கிறது 50% மத்திய அரசு, 15% மாநில அரசு, 35% வணிக வங்கிகள்ட்ட இருந்து பெறப்பட்டிருக்கு. சிறு குறு உழவர்கள்ல நியாயமற்ற வேளாண் தொழிலாளர்கள் கைவினை பொருட்களுக்கும் கடன் வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது. சிறு குறு உழவர்கள் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கும் கைவினைஞர்களுக்கும் உதவுவதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த கிராம வங்கி அப்படிங்கிறது. அடுத்து என்ன அப்படின்னா வேளாண் கடன்களுக்கு நபார்ட் வங்கியோட பங்கு என்ன அப்படின்னா நபார்ட் அண்ட் இட்ஸ் ரோல் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அப்படிங்கிறது 1982ஆம் ஆண்டு ஜூலை வேளாண்மைக்கு ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கியினை பாராளுமன்ற சட்டத்தின் மூலமா தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அனைத்து வேளாண்மை கடன்களுக்கும் தலைமை அமைப்பா இருக்கிறது எதுன்னா இந்த நபார்ட் பேங்க் தான். மூலதனம் இந்திய அரசு மற்றும் RBI இருந்து பெறப்பட்டிருக்கு. நபார்ட் பேங்குக்கு நிதியை கொடுத்திருக்கிறது யாருன்னா இந்திய அரசும் RBI பேங்க்கும் கொடுத்திருக்காங்க. நபார்ட் பேங்கோட முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா மறு நிதியளிப்பு உதவியை செய்வது. மறு நிதியளிப்புனா ஒரு லோன் வாங்கிட்டு மறுபடியும் லோன் போடும்போது அவங்களுக்கு உதவியை செய்யறது. ரிசர்வ் வங்கிக்கும் இந்திய அரசுக்கும் வேளாண் கடன் கொள்கை, வட்டி விகித கட்டமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு உத்திகளை வழங்குதல், ஆலோசனை வழங்குறதும் இந்த நபார்ட் பேங்கோட முக்கிய செயல்பாடு. சுய உதவி குழுக்கள் வங்கிகள் இணைப்பு திட்டம் SHGBLB 1992ல தொடங்கப்பட்டது. உலகில் மிகப்பெரிய நுண்கடன் வழங்கும் முயற்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இப்ப கடன் வழங்கும் அமைப்புகள் என்னென்ன, அதாவது வேளாண் கடன்கள் யாரெல்லாம் கொடுப்பாங்க? கூட்டுறவு கடன் சங்கங்கள், நிலவள வங்கிகள், வட்டார கிராம வங்கிகள், அது போக வேளாண் மற்றும் கிராம வளர்ச்சிக்கான தேசிய வங்கிகள். இந்த வங்கிகள் மூலமா தான் வேளாண் கடன்கள் அப்படிங்கிறது பெற முடியும். கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன, அது எதுக்கு பயன்படுகிறது? அது போக நிலவள அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிலவள அட்டைகள்னா என்ன, அது யாருக்கெல்லாம் பயன்பட போகிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். அது போக இந்திய ரிசர்வ் வங்கியில் இருக்கக்கூடிய வேளாண் கடன் துறை அப்படிங்கிறது எதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இந்திய ரிசர்வ் வங்கியில 3 அடுக்கு வேளாண்மைக்கான கடன் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு 3 அடுக்கு கடன் வழங்கும் அமைப்புகள் இருக்கு. இந்தியன் ரிசர்வ் வங்கி கீழே தான் நபார்ட் பேங்க் அப்படிங்கிறது இயங்குது. நபார்ட் பேங்குக்கான மூலதனம் அப்படிங்கிறது இந்தியன் ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் சேர்ந்து வழங்கிட்டு வராங்க. அடுத்தது கிராம வங்கிகளை அறிமுகப்படுத்தியவங்க யாருன்னா இந்திரா காந்தி அம்மையார் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு 50% மாநில அரசு, 50% மத்திய அரசு மூலதனம் கொடுத்திருக்கு. 15% மாநில அரசு மற்றும் 35% வணிக வங்கிகள் அதற்கான மூலதனத்தை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது போக முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்கலாம். வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற டாபிக்கை பார்க்கலாம்.